அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு. ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். சின்ன குழந்தைங்க வளர்ற வரைக்கும் ரொம்ப பெரிய கஷ்டம், பாடுதான். அப்போ எல்லாருமே சொல்லுவோம், இந்த அம்மா அப்பாவாக இருக்கிறது என்ன இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது, இதுங்களாம் எப்படா வளரும்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்காக அழுதுங்கன்னு தெரியாது, எது பிடிக்கும் பிடிக்காது, சட்டு சட்டுன்னு ஜுரம் வரும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் விளையாடும் போது சண்டை எடுத்துகிட்டு வரும், பள்ளிக்கூடத்துக்கு போனால் சண்டை போட்டுக்கிட்டு வரும், நோட்டு புஸ்தகத்தை கிழிக்கிறதும் தொலைக்கிறதும், இதுங்கெல்லாம் வளர்ந்து எப்படா பெருசாகும்னு இருக்குது அப்படின்னு எல்லா அம்மா அப்பாவுமே குழந்தை வளர்க்குற பருவத்தில் சொல்கிறது தான். அம்மா அப்பாவாக இருக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, நாம் யோசிக்கிறதே இல்லை. தாத்தா பாட்டியாக இருப்பதும் அதை விட பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய கஷ்டம். அது நம்ம என்ன சொல்கிறோம், தாத்தா ஆகிட்டோம் பாட்டி ஆகிட்டோம்னா அது பெரிய ஒரு வரம் இல்லையா? வரம் தான், அதில் கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ பேர பசங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சோம், டக்குன்னு ஒரு 10 போட்டு ஒரு கஷாயத்தை காய்ச்சி கொடுத்துட்டோம், பிள்ளைக்கு ஜுரம் டக்குன்னு அடங்கியிருக்கும்ல. அதை நம்ம பேர பிள்ளைக்கு செய்ய முடியாது. ஏண்டா உன் பிள்ளைக்கு வேணா ஒரு 10 போட்டு கொஞ்சம் கஷாயம் வச்சு தரட்டுமாப்பா, டாக்டர்கிட்ட எதுக்குடா தூக்கிட்டு வரீங்க, காய்ச்சல் தானாக அடங்கிடும்னா அதெல்லாம் நீ இந்த குழந்தைகிட்ட வச்சுக்காதம்மா, என் பசங்களுக்குலாம் அது வேண்டவே வேண்டாம், நீ இந்த ஆராய்ச்சியெல்லாம் என்னோட நிறுத்திக்க அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும். செய்யவே விடாதுங்க. என்னமோ கை மேலே வைத்தியம் வச்சுக்கிட்டு எங்கேயோ ஓடுறாங்களே, நமக்கு மனசு கடந்து அங்கலாய்ப்பாக இருக்கும். சரி, வயிறு உப்புசோன்னு புள்ள சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, பேர பிள்ளை ஓமத்தை நுணுக்கி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி 2 சங்கு ஊற்றினா உப்பசெல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும், உனக்கு அதுதானப்பா பண்ண அப்படின்னு சொன்னாக்க, திருப்பி சொல்கிறேன், நீ இந்த உன்னுடைய வைத்தியம் இந்த இதெல்லாம் என்னோட வச்சுக்கிட்டா போதும், நான் எப்படியோ தப்பி பழச்சி வந்துட்டு இதெல்லாம் என் பிள்ளைகிட்ட கொண்டு வராத, டாக்டர்லாம் இதெல்லாம் கிட்டே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சூடு போல இருக்குடா பிள்ளைக்கு, கொஞ்சம் அப்படியே நெத்திலையோ அல்லது தலையிலையோ உச்சந்தலையிலையோ விளக்கெண்ணெய் வச்சாக்க கொஞ்சம் சூடு குறையும்ப்பா, தலைமுடியும் நல்லா வளரும், உனக்கும் அப்படிதான்டா தலைமுடி வளர்ந்ததுன்னு சொல்லி பாருங்களேன். எண்ணெயே இந்த மாதிரிலாம் தடவக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ என்னம்மா இது காட்டுத்தனமான வைத்தியமாக இருக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாது. திருப்பியும் சொல்லுவாங்க, உன் ஆராய்ச்சியெல்லாம் என்னோட நிறுத்திக்கிட்டே போதும், என் புள்ள வரைக்கும் கொண்டு வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி வயிற்று கடுப்பில் புல் அழுதுன்னா நாங்கள்லாம் வசம்ப உரசி தாண்டா வாயில் வைப்போம், நீங்கள் எதுக்குமே இந்த கை வைத்தியமே செய்ய விட மாட்டேங்கிறீங்களேன்னா, அம்மா அதெல்லாம் அந்த காலம்மா, நீங்கள் செஞ்சதில் என்னவோ எங்களுக்கு சரியாக போச்சு, நீங்கள் அதனால நினச்சிட்டீங்க, இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ஒரே அடியாக அடித்து பேசிடுவாங்க. ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. குளிப்பாட்டுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காலில் போட்டு நம்ம 2 வீட்டில் இருக்கிற சின்ன டம்ளரோ ஒரு வட்டாவோ வச்சு தண்ணியை ஊற்றி காலில் போட்டு எவ்வளோ அழகாக குளிப்பாட்டுவோம். அதுக்கு என்னமோ ஒரு ஸ்டாண்டு வாங்கி வைப்பாங்க, அதுக்கு ஒரு டப்பு விற்குதும்பாங்க, அதில் தான் பிள்ளைய இறக்கி குளிப்பாட்டி வைப்போம்பாங்க. அது ஒரு ஆசைக்கு செய்கிறாங்களா, இல்லை நமக்கு எதுவுமே தெரியலன்றதுக்காக செய்கிறாங்களா, அது தெரியாது. நம்மளை ஒரு மாதிரி எதுவுமே பிள்ளை வளர்க்குற விஷயத்தில் தெரியாதவங்க மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க பார்க்கும். அது சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில நேரம் கொஞ்சம் கோவமாக கூட வரும். இது என்ன ஒன்றும் இல்லாத்துக்கெல்லாம் பூச்சி பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்குங்களே, எல்லாத்துக்கும் அப்படியே தொடுக்குன்னு டாக்டர்கிட்ட தூக்கிட்டு ஓடுறாங்களேன்னு தோணும். பல்லு தேய்க்கிறது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாம் என்னங்க பண்ணுவோம், 4 பல்லு பிள்ளைக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பல் தேய்ச்சிக்கப்புறம் நம்ம கையை கழுவிட்டு அப்படி ஆள்காட்டு வரல கொஞ்சோண்டு எடுத்து காமின்னு சொல்லி தேய்ச்சி விடுவோம்ல. வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்ச ப்ரஷ்ஷு, வெளிநாட்டிலேருந்து வந்த பேஸ்ட்டு, அதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி அதைத்தான் பிள்ளைக்கு தேய்ப்பாங்க. அதில் இருக்கிற இந்த கெமிக்கல் அதில் இருக்குது, இந்த கெமிக்கல் அதில் இருக்குது, அது பிள்ளைக்கு ஒத்துக்காதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த அரிசி மாதிரி இருக்கிற 4 பல்லை தேய்க்கிறதுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க பசங்க. ஆசை தான் வளர்க்குறாங்க. ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியாது. பூப்பறிக்க கோடரி எதுக்குங்கிற மாதிரி இவ்வளோண்டு விஷயத்துக்கெல்லாம் என்னென்னமோ பெருசாக பண்ணுவாங்க. சரிங்க, ஒரு சத்து மாவு இந்த பிள்ளைக்கு பண்ணி தர முடியுமா? ஒரு கோதுமை உருண்டை, ஒரு கேப்பக்களி, எதாக இருந்தாலும் நம்ம உங்கள் அப்பாட்ட இதை சாப்பிடலாமான்னு கேளுடா கண்ணா, உங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லுடா கண்ணான்னு சொல்லாமல் கொடுக்கவே முடியாது. அல்லது நம்ம பையன்கிட்டயோ நம்ம மகக்கிட்டேயோ மருமகக்கிட்டேயோ கேட்கணும், இதை கொடுக்கலாமா, கொஞ்சம் பாருங்கள் நல்லது தான் உடம்புக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லணும். பாருங்க ஏதோ ஒரு தடவை கொடுங்க, இதுவே பழக்கம் பண்ண வேணாம் ஒரு மாதிரி சொல்லிடுவாங்க. நெய் பருப்பெல்லாம் போட்டு சாப்பிட்றதெல்லாம் இப்போ நெய்யெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ குழந்தைக்கு கொலஸ்ட்ரால் வரும்பாங்க, ஃபேட் வரும்பாங்க, அவங்க ஏதோ உணவெல்லாம் கொடுப்பாங்க வித்தியாசமாக, தெரியலை. அப்போ பாட்டியாகவும் தாத்தாவாகவும் அந்த குழந்தைய என்ன வளர்க்குறது, நம்ம அந்த வளர்ப்பில் நமக்கு என்ன பெரிய பங்கு இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. வேணுங்கும் போது கதை சொல்லணும்,
கால் கழுவி விடணும். ஏன்னா அம்மாவோ அப்பாவோ மும்மரமாக வேலையில் இருக்கும்போது பிள்ளைங்க வந்து 1க்கோ 2க்கோ போச்சுன்னா கால் கழுவி விடணும். கதை சொல்லணும். அவங்க ஒரு சாப்பாடுன்னு குழந்தைக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டு நம்மக்கிட்ட பிள்ளைய விட்டுட்டு வெளியில் போகும்போது அவங்க சொன்ன நேரத்துக்கு அந்த சாப்பாடை ஊட்டி விடணும். குழந்தைய முடிஞ்சால் தூங்க வைக்கணும். அவங்க வெளியில் போயிட்டு வர வரைக்கும் பிள்ளைய நம்ம பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் நமக்கு இட்ட கட்டளைகள் இவ்வளவுதாங்கிற மாதிரி நம்ம இவ்வளவுதான் செய்ய முடியும். ஆர்வமாக தான் இருக்கும். இது வந்து எல்லா வீடுகளிலையும் பொதுப்படையாக சொல்லலை. ஆனால் பெருவாரியான வீடுகளில் தாத்தா பாட்டியாக இருப்பது ரொம்ப 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 கஷ்டம். கதை சொல்லலாம். தாத்தா ஒரு கதை சொல்லலாம், பாட்டி ஒரு கதை சொல்லலாம். அந்த கதையுமே கூட இப்போ நிகழ்காலத்துக்கு வந்து ஒத்து வராத ஒரு கதையாக இருந்தாக்கா அதை எந்த காலத்து கதை இதெல்லாம் சொன்னால் பிள்ளைக்கு புரியாது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம பசங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு சரியாக பிள்ளை வளர்க்கவே தெரியல, இந்த மாதிரி தான் பிள்ளைய வளர்த்துருக்கணும், நாங்கள் வளர்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவாங்க. அது அவர்களுடைய அறியாமைன்னு எடுத்துக்கலாம், அது அவர்களுடைய அதீத ஒரு ஆர்வம்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் இருக்கிற நாம் என்ன பழகிக்கணும் அப்படின்னா, எப்படி பிள்ளைங்க கிட்ட ஒரு வயசுக்கு மேலே நம்ம வந்து தாமரை இலை தண்ணி மாதிரி தள்ளி இருக்கணும்னு நமக்கு மனசை பழகிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பேர பிள்ளைங்க பிறந்ததுலேருந்தே நாம் அப்படி தான் இருக்கணும். தாமரையில் தண்ணி மாதிரி தான். ஏன்னா கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கிடையாது. கண்ட்ரோல்ங்கிறது தான் என்ன சொல்கிறேன்னா, ஆசைப்பட்ட மாதிரி ஒன்றும் இல்லைங்க, ஒரு திருஷ்டி போட்டு பிள்ளைக்கு வைக்க சொல்லுங்க. இங்கே ஒரு பொட்டு அங்கே ஒரு பொட்டுலாம் அதெல்லாம் வைக்காது, இது என்ன சோள கொல்ல பொம்மை மாதிரி பிள்ளைய போட்டு அசிங்கப்படுத்தாத, பார்க்கவே நல்லா இல்லை அப்படின்னு வைக்க மாட்டாங்க. இப்போ நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காது குத்தலாமா, மொட்டை அடிக்கலாமா, அம்மா 10 மாதம் ஆகி போச்சேடா அப்படின்னு நீங்கள் பிள்ளைங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். எந்த காலத்தில் இருக்கிற இந்த மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது அதெல்லாம் வேணாம். அதுக்கு இந்த வயசுலலாம் அந்த வலியெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுவாக வளர்ந்து தோடு போட்டுக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் குத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காது குத்துறது, இந்த மொட்டை அடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. நிறைய வீடுகளில் வந்து ரொம்ப பேரே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைக்காக இந்த பேர் வையேன் உன் பிள்ளைக்கு, அம்மா இந்த பேரெல்லாம் வச்சா ஸ்கூலில் எப்படிமா அட்டண்டன்ஸ் வைக்கும்போது கூப்பிடுவாங்க, சிரிப்பாங்கம்மா பிள்ளைய பார்த்து, இந்த பேரெல்லாம் வைக்கக்கூடாது. அவங்க வித்தியாசமாக ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேருக்கு வித்தியாசமான ஒரு அர்த்தம்லாம் வேற இருக்குது. பேர் வைக்கிறதுக்கு, மொட்டை அடிக்கிறதுக்கு, காது குத்துறதுக்கு, ஆசையாக வேணுங்கிறத சமைச்சு, சத்தான உணவாக இருந்தால் கூட அதை சமைச்சு போடுறதுக்கு, 2 காலையும் நாம் நீட்டி அதை பிள்ளைய அந்த காலில் போட்டு குப்புரை போட்டு குளிப்பாட்டி ஆயில் எண்ணெய் தடவி அதுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கு எதுக்கும் நமக்கு உரிமையே கிடையாது. அந்த மியூசியத்துலலாம் அந்த இல்லது பொம்மை கடையிலாம் அந்த பொம்மை வந்து அழகாக இருக்குது, அந்த பொம்மை இல்லை அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பேர பிள்ளைய பார்க்கலாம், கொஞ்சத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே மூக்கு வச்சு வாயோட வாய் வச்சு எச்சையெல்லாம் படக்கூடாது, அதுங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்மளாலேயும் அந்த எச்சி வச்செல்லாம் முத்தெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி பக்கத்து வீட்டு பிள்ளைய கொஞ்சிற மாதிரி அப்படி கொஞ்சிட்டு இதை கொடுத்துருங்க சாப்பாடு அப்படின்னா ஊட்டி விட்டுட்டு, கதை இருந்தால் ஒரு கதையை சொல்லிவிட்டு அது கால் கழுவுறதா கால் கழுவிட்டு தூங்க வைக்கணும். இதுதான் தாத்தா பாட்டியாக நாம் செய்யக்கூடியது. இன்னும் வருங்காலங்களில் இதில் கூட நிறைய பரிசீலனை பண்ணி குறைச்சிருவாங்க. அப்போ என்ன அர்த்தம், குழந்தைகளாக நம்ம பேர பசங்க குழந்தைகளாக இருக்கும் பொழுதே நாம் தாமரை இலை தண்ணீர் மாதிரி அந்த பசங்ககிட்டையும் இருந்து தான் ஆகணும். அதனாலேயோ என்னவோ தெரியல, வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர பசங்கள்லாம் அப்படியே எங்கள் தாத்தா எங்கள் பாட்டின்னு நம்மலாம் இருந்தோம் இல்லை ஒரு காலத்தில். இப்போ இருக்கிற பசங்க அப்படி இருக்கிறது இல்லை, நான்ஸ்டிக் உறவுகளாக போச்சு. ஹாய் தாத்தா ஹாய் பாட்டி அப்படின்னு சொல்கிற பசங்க தான் இருக்குது. தாத்தா அந்த ரூமில் இருக்காங்க, பாட்டி அந்த ரூமில் இருக்காங்கன்னு எட்டி பார்த்தா பெருசு. அந்த மாதிரியாகத்தான் இந்த உறவுகள் போயிட்டுருக்கு. நாம் அதை பழகிக்கணும். அப்போ இதுலேருந்து என்னங்க தெரியுது, அம்மா அப்பாவாக பிள்ளைகள் வளருவது வரைக்கும் நாம் ஒரு விதமாக என்ன சொன்னோம், பிள்ளைங்க வளர்கிற வரைக்கும் கஷ்டம்தான் சொன்னோம்ல. இல்லை, பேர பிள்ளைகள் வளர்ந்த ஆளாகிற வரைக்கும் தாத்தா பாட்டிக்கு அதுவும் கஷ்டம்தான். மனசு தவிக்கும். இந்த வைத்தியத்தை பண்ணால் பிள்ளைக்கு உடனே சரியாக போயிடும்னு விட மாட்டாங்க. இந்த சத்துணவு பண்ணி கொடுக்கணும்னு தோணும், விட மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு நம்மளால செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு வேதனை இருக்கும் தெரியுமா. அதனால தான் தாத்தா பாட்டியாக இருப்பதும் பேரப்பிள்ளைகள் வளர்வதை நம்ம எந்த பங்குமே வகிக்காமல் பார்ப்பதும் கூட கஷ்டம்தான். அதனால் நாளைக்கு யாராவதுப்பா இந்த அம்மா அப்பாவாக இருக்கிறது பெரிய கஷ்டம்னு சொன்னால் நாம் எல்லாருமே சொல்லலாம், அதோடு சேர்ந்து தாத்தா பாட்டியாக இருப்பதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ இந்த கஷ்டம்தான்றது அது அப்படியே ஏற்றுக்கிறதா இல்லை. அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணலாம். உங்களை பார்த்து பார்த்து வளர்த்த அம்மாவுக்கும் அப்பாவிற்கும் உங்கள் குழந்தைகளை வளர்க்க தெரியாமல் போயிடுமா, அல்லது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்க முடியல தெரியலன்னா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, இது இப்படி பண்ணுங்களேன் அப்படி பண்ணுங்களேன்னு. ஒரேடியாக பிள்ளை வளர்க்கவே தெரியாதவங்க மாதிரி ஒரு முத்திரையை குத்திட்டா பாவம், அவங்க என்னத்தான் செய்வாங்க சொல்லுங்கள். அதனால் இது ஒரு மறுபரிசீலனை செஞ்சால் தாத்தா பாட்டி பேரப்பிள்ளைகளுக்கான ஒரு உறவு கொஞ்சம் வருங்காலத்தில் வலுப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.